ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ ஒன்றுத்துக்கும் உதவாதவன் தான் வேலைக்கு போவான் அப்படின்னு நித்யானந்தா அவர்கள் பேசுனதை பற்றி நேற்று வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அவர் சொன்னது உண்மைதான் இல்லையா? அது வேலைக்கு போகிறதுக்கு ஒரு முழம் கயிறில் தொங்கிட்டு போயிடலாம், அது வெறும் 10 நிமிஷத்தில் உயிர் போயிடும். ஆனால் இது வாழ்நாள் ஃபுல்லாக உயிர் போகும் அப்படிங்கிறாரு. ஆனால் இதெல்லாம் யாருக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. தனக்குன்னு ஒரு திறமை இருக்குது அப்படின்றவங்களுக்கு தான் அப்படி இருக்கும். ஆக்சுவலாக அந்த திறமையை அவங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. கண்டுபிடிக்காத வரைக்கும் அவங்களுக்கு அது அப்படி இருக்கும். அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, எந்த ஜென்மத்திலும் அவர்கள் பிறருக்கு வேலை செய்யலை, அந்த மாதிரி நல்ல பணக்காரர்களாக பிறந்திருப்பார்கள். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி மற்றவர்கள்கிட்ட வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் எல்லா ஜென்மத்திலுமே மற்றவர்கள்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அது கஷ்டமாக தெரியாது. இன்னொன்று, வேலைக்கு போகிறது கேவலம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி யாருமே வேலைக்கு போகலன்னா எப்படி முதலாளி ஆக முடியும்? இல்லை, ஒரு சிலர் வேலை வாங்கக்கூடிய, அதாவது ஒரு பணத்தை உருவாக்கக்கூடிய அந்த வழி தெரிஞ்சிருப்பாங்க, அந்த ரிஸ்க் எடுப்பாங்க, அந்த தைரியம் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே புண்ணிய கணக்கு இருந்தால் தான் அது வரும், இல்லாட்டினா எவ்வளோ திறமை இருந்தாலும் வராது. ஆனால் இத்தனைக்கும் இவர்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். ஒருத்தர் இல்லை, நிறைய பேர். எந்த அளவுக்கு அவங்க பெரிய ஆளாகிறாங்களோ அத்தனை பேர் அவங்களுக்கு வேலைக்கு வேணும். ஒருத்தரே செய்யணுன்னா தலைகீழே நின்னாலும் அவங்க பெரிய ஒரு லெவலுக்கு மேலே பெரிய ஆளாக ஆகவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடை வைக்கிறாரு, கடைக்கே ஒருத்தராவது வேலைக்கு போடணும்ல. அப்படி இருக்கும்போது அது நல்ல லாபமாக இன்னும் நிறையா பிரான்ச் திறக்கிறாங்க அப்படின்னா வேலைக்கு ஆள் வந்தால் தானே அவங்க பண்ண முடியும் இல்லையா? சரி, அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், வேலைக்கு போகிறது ரொம்ப கீழ்மட்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் வேலைக்கு போகிறதுல ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, குறிப்பாக ப்ரைவேட் வேலை, அவங்க என்ன தான் கஷ்டப்படுத்தினாலும் கூட, நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடிக்கலன்னா வேறு வேலைக்கு போய்க்கலாம் இல்லையா? கவர்மெண்ட் வேலையிலையும் போய்க்கலாம், பட் அது விட மாட்டாங்க யாரும். அவங்க விட்டாலும் கூட இருக்கிறவங்களும் ஒரு பெரிய கொலை குற்றம் பண்ண மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு பயந்துகிட்டே விட மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் வேலையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை மீறி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அந்த வேலையின் மூலமாக எப்படி காசு வருதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஓகே, நமக்கு மாதம் ஆனால் இது வருதா அப்படின்னு இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வேலை பார்த்துட்டு அந்த சாயங்காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு ஆஃபீஸ் விடுது, கடையை விட்டு போகிறாங்க அப்படின்னா சொர்க்கம் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அப்பாடான்ட்டு ஒரு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் முதலாளிகளுக்கு அப்படி இருக்காது. அதுதான் இங்கே பிரச்சனை. முதலாளி நிறைய கடை வச்சுருப்பான், அது அந்த சிந்தனையிலே இருப்போம். லாபம் வருதா, நஷ்டம் வருதா, ஏன் இந்த பொருள் ஓடலை, ஐயோ அந்த கடை ரொம்ப நஷ்டமாகுது, இந்த கடையை வச்சு அந்த கடையை சமாளிக்க முடியுமா, இந்த சிந்தனையிலே இருப்போம். பார்க்குறதுக்கு அவன் ஏதோ வேலை கம்மியாக பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அவன் ஆக்சுவலாக அதிகமாக வேலை செய்வான், அதிகமாக மைண்டை அதில் செலுத்திகிட்டே இருப்பான். ஆனால் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. வேலையை அதிகமாக செய்வாங்க, ஆனால் செஞ்சு முடிச்சுட்டு அதை பற்றி அவன் கவலைப்பட போகிறதில்ல. அந்த பிஸ்னஸ் போகுதா போகலையா, ஒரு வேளை அங்கே நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ ஐடி கம்பெனிலலாம் அந்த மாதிரி லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஓனருக்கு நஷ்டமாயிடுச்சுன்னா நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களேன்ற ஒரு பயம் மட்டும் இருக்கும். மற்றபடி சாதாரணமாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இங்கே இல்லைன்னா வேறு எங்கேயோ வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு தோணும். ஸோ இந்த உதாரணத்தை சிவபெருமானே சொல்கிறார், பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குற ஞானத்தில் சொல்கிறார். ஸோ வெளியில் போய் மற்றவர்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த மனநிலையில் தான் நீங்கள் எல்லா காரியமும் பண்ணணும். நீங்கள் பிஸ்னஸே நடத்தினா கூட அந்த மனநிலை இருக்கணுன்றார். இந்த பிஸ்னஸுக்கு நான் முதலாளி இல்லை, கடவுள் முதலாளி. ஸோ அவர் கொடுக்குற ஐடியா எனக்கு எண்ணங்களாக வருது, இது கடவுள் கொடுத்தார் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு அதை செய்ய போகிறேன். அதோடைய பலனை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை.
அதை பற்றி அவர் தானே கவலைப்படணும். ஆக்சுவலாக குறிப்பாக இந்து மதத்தில் நிறைய பேர்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது. எங்கள் அம்மா கூட இது பண்ணுவாங்க. ஒரு குழப்பமான சூழ்நிலை, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னும்போது இந்த முடிவானா அந்த ரெண்டுத்தையும் பேப்பரில் எழுதி சாமி முன்னாடி போட்டுருவாங்க. போட்டுட்டு சாமியை நினச்சிட்டு அவங்க எடுப்பாங்க, அல்லது எங்களை எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ எதை எடுக்கிறாங்களோ அதை கண்ணை மூடிட்டு பண்ணுவாங்க. அது கடவுள் கொடுத்தார் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் முதல்ல யோசிக்கணும், இதை பண்ணலாமா கூடாதா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு அமைதியான மனநிலை, அந்த முடிவு உங்களுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். வேலை பார்க்குற விஷயமா இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். ஆனால் அது உங்கள் அமைதியை கெடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது எவ்வளோ கோடி வந்தாலும் சரி, அதில் கவனம் வைத்து நீங்கள் அந்த முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. அப்போ என்ன ஆகுன்னா, கடைசியில் அதோடைய நன்மை உங்களுக்கு தெரியும். இதை தவிர வேறு இன்னொரு முடிவை எடுத்திருந்தால் நான் அடைந்த இந்த பலனை அடைந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தோணும். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா, பி யுவர் ஓன் பாஸ், அதனால தான் அந்த பிஸ்னஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பிஸ்னஸ்லாம் விட்டுருங்க, சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உருப்படியாக அப்பா அம்மா பராமரிப்பில் அவங்க எடுக்கிற முடிவில் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு பார்த்திங்களா, அது வரைக்கும் தான் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்களாக எடுக்கிற முடிவு இருக்குது பாருங்களா, உங்கள் வாழ்க்கை நாசமாக போனதுக்கு, உங்கள் மனசுக்குள்ளே நிறைய விஷம் வந்ததுக்கு அதுதான் காரணமாக இருக்கும். ஏன்னா இந்த வாழ்க்கை அது இஷ்டத்துக்கு போகட்டும், அதாவது மற்றவர்கள் நம்மளை பிடிச்சி தள்ளுறாங்கன்னா அது கடவுள் தள்ளுறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அல்லது நீங்களே முடிவெடுக்கணுன்னா கூட கடவுளுடைய வழிப்படி இது இருக்குதா, அமைதியை கெடுக்காமல் இருக்குதா, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தின் வசப்பட்டு இந்த முடிவை நான் எடுக்காமல் இருக்கிறேனா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த காரியம் செய்தாலும், எவ்வளோ பெரிய காரியம் செய்தாலும், பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும், ஒரு வேலைக்கு போகிற சிந்தனையில் கடவுள் முதலாளி, அவர் எனக்கு இந்த ஐடியா கொடுத்துருக்கார், நான் கண்ணை மூடிட்டு அதை பண்ணுறேன், அதில் வரக்கூடிய நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் இரண்டும் என்னை பாதிக்காது, அது முதலாளியோட இது அப்படிங்கிற சிந்தனை இருந்தால், நிறைய தற்கொலையெல்லாம் பிஸ்னஸ் நஷ்டமாகுதுன்னு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் தற்கொலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அல்லது டிப்ரெஷனில் போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆக வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை. ஏன்னா ஒரு பேராசையினால தான் மாற்றுறது. அந்த பிஸ்னஸை இன்னும் பெருசு பண்ணுன்ட்டு நிறைய கடன் வாங்கி ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் வரும், புண்ணிய கணக்கு தீர்ந்தோடனே வேலை காட்ட ஆரம்பிக்கும். அது இல்லாமல் இப்போ சில தவறான குணங்கள், பாவ காரியங்கள், அதில் அலட்சியமாக இருப்பாங்க, அதுலேயும் மாட்டிக்குவாங்க. பிஸ்னஸே பாருங்களேன், இன்றைக்கி நம்பர் 1 இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனமே எடுத்துக்கிட்டால் கூட மக்களுடைய நன்மையை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வைக்கிறாங்க, லாபத்தை அடுத்தது வைக்கிறவங்க தான் நம்பர் 1 இருக்கிறாங்க. எப்போ லாபத்தை நம்பர் 1 வைக்கிறாங்களோ அவங்க சீக்கிரமாக காணாமல் போயிடுறாங்க. அது எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, அது சின்ன பெட்டி கடையிலேருந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் இல்லையா. மக்களுக்கு ஒரு சேவை செய்கிறோம் இல்லையா, சின்ன கடை பெட்டி கடை வச்சா கூட அது ஒரு சேவை மனப்பான்மையில் வைக்கும் பொழுது, அதுதான் அவங்களுடைய லட்சியமாகவும் இருக்குதுன்னும் பொழுது அவர்களுக்கான கஸ்டமர் ரெகுலராக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக பிஸ்னஸ் பார்க்குறது அப்படிங்கிறது இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதோ வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம், சில சமயம் கொள்ளை லாபம் வரும், ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க இல்லை, உங்கள் குழந்தைகள் பேர குழந்தைகள் உயிரோடு இருந்தால் அனுபவிக்கலாம். ஆனால் நீங்களே அனுபவிக்கிறதுக்கான வருமானம் தான் ஆன்மீக வருமானம். அந்த வருமானத்தை சம்பாதிக்க கடவுளே கற்றுக் கொடுக்கிறார், கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக அந்த 100 வருடம் முடிய போகுது அப்படின்னா உலக அழிவு வரப்போகுது. என்ன சொல்கிறாருன்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை சொல்கிறாரு. இது மதங்களில் லட்சக்கணக்கான வருடம்னு போட்டிருக்கோம், வெறும் 5000 வருஷம்தான் ஒரு கல்பம். அதில் முதல் பாதி இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு, அங்கே வாழ்ந்தவர்களைத்தான் நம்ம தேவதைகள் கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி இருந்தவர்கள் வேறு யாரும் இல்லை, நாமளே தான். மறுஜன்மம் எடுத்து சொர்க்கத்தில் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் அனைத்தையும் இழந்ததுக்கு முக்கியமான காரணம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழும்போது தான் அது நரகம்னு சொல்கிறது.
சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னென்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அவள். அந்தளவுக்கு பரிசுத்தமாக அவங்க இருந்ததுனால தான் அவங்கள நாம் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் கலியுகம் அழிய போகுது, உலகம் மோசமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். பாவங்கள்லாம் அதிகமாயிடுச்சு. காரணம், உடம்புன்னு நினச்சதுனால உடலின் மூலமாக சுகத்தை அனுபவிக்கணும்னு நினச்சது தான் பிரச்சனை. ஆனால் ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அந்த ஆத்மா புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. உயிரை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. அப்படிங்கிறத இப்போ உணருங்க. ஏன்னா சொர்க்கத்தில் அப்படி தான் உணர்ந்தீங்க, அதனால தான் எந்த பாவக்காரியமும் நடக்கலை. ஆனால் இப்போ ஆத்மானு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அதை உணர்வதற்கான சக்தி கிடையாது. இல்லை, ஒரு அழகான பொண்ணை பார்த்தா அப்படி மயங்குறீங்கனாலே உடல்ன்ற உணர்வில் வந்துட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ பிறரையும் ஆத்மானு பார்க்கணும். பூர்வமத்தியில் ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது. அந்த ஆத்மா ஆண் உடல்லையும் இருக்கும், பெண் உடல்லையும் இருக்கும், மாறி மாறி பிறக்கும். இதெல்லாம் சதா மனதுக்குள்ளே ஓடணும். ஓட்டுறதுக்கு ஆத்மாவுக்கு சக்தி வரணும். ஏன்னா மனம் மற்ற விஷயங்களை தான் கிளறும். ஏன்னா ஆத்மா பலகீனமாக இருக்குது. அப்போ அதை சக்திசாலி ஆக்கிறதுக்கு தான் இறைவனை நினைக்கணும். இறைவன் எப்படி இருக்காருன்னு எந்த மதத்தினருக்கும் தெரியாது. கடவுளே சொன்னால் தான் உண்டு. அவரே சொல்கிறார், நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நீங்களும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தீங்க. அந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே, அவரைத்தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. ஸோ அவர் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி அவருக்கு பிரம்மான் பேர் வைத்து அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியிலும் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து ஆத்மாவுக்குள்ள சக்தியை நிரப்புறார். இந்த சக்தி தான் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஆரோக்கியமான உடலையும் செல்வத்தையும் நல்ல குடும்பத்தையும் பெற்று தருகிறது. அது அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆத்மாவில் சக்தி இருக்கிற வரைக்கும். சக்தி ஃபுல்லாக காலியாகும்போது அனைத்தையும் இழக்கிறோம். இப்போ மீண்டும் சக்தியை நிரப்புறோம். அப்போ ஒரு விதத்தில் இது ஒரு வியாபாரம், பிஸ்னஸ், ஆன்மீக பிஸ்னஸ். ஆத்மாவுக்கு சேமிப்பு வைக்கிறோம் இல்லையா? நீங்கள் பேங்க்கில் போடுற காசு நீங்கள் அனுபவிக்க முடியாது இறந்த பிறகு. ஆனால் ஆத்மாவில் போடுற அந்த வருமானம் நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது உங்கள் கூடவே வரும். சொர்க்கத்தில் எந்த அளவுக்கு பணக்காரராக இருப்பீங்கன்னா, தங்க செங்கலால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். அப்போ யோசிச்சு பாருங்கள். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவலை தவிர காமத்தினால் கிடையாது. காமம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குது? அவ்வளோ பாலியல் குற்றங்கள் நடக்குது. அப்படி தலைகீழ திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் உலகம். ஸோ அந்த உலகத்திற்கு எந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த பதவி அடைகிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் சேர்த்தா தான் அங்கே போக முடியும். ஸோ அந்த வருமானம் சேர்க்கறதுக்கு கடவுள் சொல்கிறாரு, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, நல்ல பிஸ்னஸ் நல்ல வியாபாரி தினமும் நைட்டு வரவு செலவு கணக்கு எழுதுவான். எது லாபம், எது நஷ்டம், எந்த பொருளில் நஷ்டம் வருது அதை நீக்கிட்டு எது லாபம் வருதோ அதை கொடுக்கணும். இன்னும் எதனால் பக்கத்து கடைக்குள்ள கூட்டம் வருது, இங்கே ஏன் வரலை, அங்கே ஒரு கடையை பார்த்து தானே ஆரம்பித்தோம், அங்கத்துக்கும் இங்கத்துக்கும் ஏதாவது அப்பியரன்ஸில் வித்தியாசம் இருக்குதா, இடத்துல வித்தியாசம் இருக்குதா, நம்மளுடைய எம்ப்ளாயி கஸ்டமர்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கிறாங்களா, இவ்வளோ விஷயத்தையும் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி யோசித்து அதற்கேற்ப மாற்றத்தை ஏற்படுத்தினா தான் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னு தெரியாது, இப்போ தெரியும். இப்போ இந்த 5 விகாரத்தை மறக்கிற நிலையை எடுத்துகிட்டு வரணும். எப்படி? ஒரு சிவபெருமானை மட்டுமே சதா நினைக்கணும். கலியுகத்தின் விஷயத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே உங்களை ஒரு ஆத்மா, இந்த ஆத்மாவில் இப்போ அழுக்கு படிஞ்சு இருக்குது, காமம் கோபம்ன்ற அழுக்கு. ஸோ அதெல்லாம் சிவ பரமாத்மாவை நினைத்து, என் அப்பாவை நினைத்து நான் எரிச்சிட்டு இருக்கிறேன், ஆத்மாவை தூய்மையாக்கிட்டு இருக்கிறேன். இதே சிந்தனையில் நாள் முழுவதும் எவ்வளோ நேரம் இருக்கிறேன்னு நீங்கள் கணக்கு எழுதணும். ஒரு வினாடி இறைவனை நினைக்கிறது கூட அங்கே ஒரு வருடத்திற்கான வருமானத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். அப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும் பாருங்கள். ஸோ ஆனால் நம்ம இறைவனை நினைக்கிறத விட மற்றதை நினைக்கிறது தான் ஆரம்பத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கணக்கு எழுதணும். இறைவனை நினைக்க இல்லையா, 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு நினச்சோன்னா மீதி 22 மணி நேரம் நினைக்கலன்னு தானே அர்த்தம்.
அப்போ நஷ்டம்தான் அதிகமாகுது. ஸோ இப்படி கணக்கு வைங்க. அதேமாரி யார் மனசையாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் பேசுகிறேன்னா அதெல்லாம் பாவ கணக்கில் வருது. அல்லது கஷ்டப்படுத்துகிற மாதிரி மனசாலையாவது நினைக்கிறேன்னா அதுவும் பாவமே. ஸோ அப்படி இது எல்லாமே இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். அதில் தினம் தினம் வரும். இது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக இந்த முரளி கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். பிகே சரணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கனாலே வரும். ஸோ அந்த முரளியை தினம் தினம் படித்ததையே பல தடவை நீங்கள் மனசில் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் அது உங்களுடைய தெய்வீக குணங்களாக மாறும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணங்கள் நீங்கும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி இருக்கணும். மற்றபடி காரியம் செய்யும்போது அந்த பற்று வருது இல்லையா, அது வராமல் இருக்கணுன்றதுக்காக அந்த இடத்துல நான் ஒரு தொழிலாளி, எஜமானன், கடவுள் அப்படின்ட்டு மைண்டில் எதையுமே ஏற்றிக்கக்கூடாது. நமக்கு ஒரே கவலை ஆத்மா தூய்மையாகணும், ஆத்மாவுக்குள்ளே சேமிப்பாகணும். இதை தவிர வேறு எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. உலகமே அழிந்தாலும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா உலகம் அழியிறதே சொர்க்கம் வர்றதுக்காக தான். ஒரு விதத்தில் சொர்க்க வாசல் தான் உலக அழிவு. ஸோ உலக அழிவின் மூலமாக சொர்க்க வாசல் திறக்குது அப்படின்னா அந்த சொர்க்கத்துக்கு நாம் தயாராகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல செய்தி தானே. ஆனால் அதே போதையில் இருக்கணும். அதுக்கு உடல்ன்றதே மறந்து ஒளியாகவே உங்களை உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஒளியாகவே பார்க்குறீங்கன்னா அவங்க என்னுடைய இந்த உறவு, அப்பா அம்மா, கணவன் மனைவி, இது எல்லாமே அந்த பற்று கட்டாயிடும். அவங்க அந்த உறவுன்னு ஞாபகம் இருக்கும், பட் அந்த பற்று கட்டாயிடும். அவங்க கடமை செய்வீங்க. மற்றபடி எல்லாரும் ஆத்மா தான், எல்லா ஆத்மாவும் மேலே தானே போகுது அப்படின்னு அந்த ஆத்மா மேலே தான் கருணை இருக்கும். ஆத்மா மேலே கருணைனா என்ன? சொர்க்கத்துக்கு வருவதற்கான ஞானத்தை அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ இதுதான் நித்யானந்த அவர்கள் சொல்லும்போது அது சம்மந்தப்பட்ட கடவுளுடைய ஞானத்தையும் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ இப்போ சொல்லிட்டேன். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.